குங்குமம் பிரசாதத்தை இப்படி பயன்படுத்தினால் வறுமை சேருமா? நீங்கள் செய்யும் இந்த 7 தவறுகள் உங்கள் அதிர்ஷ்டத்தை தடுக்கும். குங்குமம் என்பது வெறும் அடையாளம் அல்ல, அது ஒரு பெண்ணின் சுமங்கலி பாக்கியத்தையும் வீட்டின் சுபிட்சத்தையும் குறிக்கும் தெய்வீக பொருள். தவறு 1, இடது கையால் தொடுதல். குங்குமத்தை ஒருபோதும் இடது கையால் தொடவோ அல்லது இடது கை விரல்களால் இட்டுக்கொள்ளவோ கூடாது. தவறு 2, மோதிர விரலை தவிர்த்தல். குங்குமத்தை எப்போதும் மோதிர விரலால் மட்டுமே இட வேண்டும். இதுதான் நரம்பு மண்டலத்தை தூண்டி நேர்மறை ஆற்றலை தரும். தவறு 3, கோவிலில் தூண்களில் கொட்டுவது. பிரசாதமாக தரும் குங்குமத்தை நெற்றியில் இட்ட பின் மீதமுள்ளதை தூண்களிலோ அல்லது சிலைகளிலோ கொட்டுவது மகா பாவம். தவறு 4, குளிக்காமல் இடுதல். காலையில் குளிக்காமல் அல்லது தீட்டு காலங்களில் புனிதமான குங்குமத்தை தொடுவது அந்த பொருளின் சக்தியை குறைக்கும். தவறு 5, கீழே சிந்துதல். குங்குமத்தை கீழே சிந்துவது மகாலட்சுமியை அவமதிப்பதாகும். தெரியாமல் சிந்தினால் உடனே கைகளால் எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். தவறு 6, மற்றவரிட்ட குங்குமத்தை பகிர்தல். ஒருவரின் நெற்றியில் இருந்து வழிந்த அல்லது அவர்கள் கையில் மிஞ்சிய குங்குமத்தை வாங்கி இட்டுக் கொள்ளக்கூடாது. தவறு 7, பிளாஸ்டிக் டப்பாவில் வைப்பது. குங்குமத்தை எப்போதும் வெள்ளி, பித்தளை அல்லது மர சிமிழ்களில் வைப்பதே அதன் தெய்வீக தன்மையை நீடிக்கச் செய்யும். குங்குமத்தை நெற்றி நடுவில் ஆக்ஞா சக்கரம் இடுவதால் மன ஒருமுகப்பாடும் முக லட்சணமும் கூடும் என்பது அறிவியல் உண்மை. குங்குமத்தை மரியாதையுடன் போற்றுங்கள். உங்கள் வாழ்வு மகாலட்சுமியின் அருளால் செழிக்கும்.